இப்போ கோட் வார்ஸ்ல ஒரு சீரீஸா பார்க்க போறோம். அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க் இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு கோடிங்காக கத்துக்க. நான் ஏன் கோட் வார்ஸ் செலக்ட் பண்ணேன்னா, கோட் வார்ஸ் மட்டும்தான் 8 லெவல்ஸா அழகா பிரிச்சிருப்பான் டிஃபிகல்ட்டி லெவல. இப்போ நீங்க லீட் கோட்லாம் பார்த்தீங்கன்னா, ஈஸி சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். மீடியம் ஈஸியா இருக்கும். ஒரு வாட்டி ஹார்டே ஈஸியா இருந்துச்சு. அது ஏன் ஹார்ட்ல போட்டானே தெரியல. பட் ஆனா நீங்க கோடர் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கமர்ஷியலைஸ்டு கிடையாது. நீங்க பிரீமியம் மாறுங்க அப்படிலாம் லீட் கோட்ல இருக்கும். இதுல அது கிடையாது. கிட்டத்தட்ட இது எனக்கு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபீல் இருக்கும். ஏன்னா ஜென்யூனா நீங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னா, இதுல தாராளமா வந்து கத்துக்கலாம். கொஷின்ஸும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லீட் கோட்லலாம் சில இடத்துல கொஷின் புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கும். சரி, இதான் ரீசன் நான் கோட் வார் எடுத்ததுக்கு. இப்போ நம்ம வந்து டபுள் கேர்னு ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். இப்போ நம்மளோட இந்த சீரீஸ்ல நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்னா, கொஷின் வந்து இப்போ சிம்பிளா பார்த்தோன்னே தெரியுது. சில கொஷின்லாம் பேராவா இருக்கும். இப்போ எப்படி குயிக்கா டேக்கிள் பண்றதுங்கிறதுக்கு பார்க்க போறோம். ஐடியலா பார்த்தீங்கன்னா, எல்லா கொஷினையும் படிச்சு நம்ம பண்ணணும். ஆனா எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போலாம். நமக்கு தேவைப்படும்போது அந்த கொஷினை போய் பார்க்கறதுங்கிறது தான் ஐடியலா இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் சில பேர் இது மாதிரி கோடு வர மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம டெஸ்ட் பண்ணும்போது டைம் கம்மியா இருக்கும். 1 மணி நேரத்துல 4 சம் முடிக்கணும், 5 சம் முடிக்கணுங்கும் போது நம்ம டைம் இருக்காது. ஸோ பேசிக்லி இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சம் வந்து டபுள் கேர் இருக்கா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா, எஸ் 2 வாட்டி வருது, டி 2 வாட்டி வருது. ஸோ பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ் படிக்காமயே கூட இவன் என்ன ப்ராப்ளம் குடுக்குறான்? இன்புட் இதுவா இருந்ததுன்னா, ஒரு கேரக்டரும் 2 வாட்டி வரணுங்கிறது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. ஸோ பேசிக்லி நம்ம அந்த அப்ரோச் தான் எடுப்போம். இது வந்து நம்மளோட எஃபிஷியன்சி இருக்குல்ல, சீக்கிரமா நம்ம சொல்யூஷன் குடுக்கறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி. சரி, இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் இதுல. பை டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. நம்ம பைத்தான்ல தான் பண்ண போறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 சொல்யூஷன் கொடுப்பேன். எப்போதும் அப்படி கொடுப்போம்னு கிடையாது. 8ங்கிறது கொஞ்சம் ஈஸிங்கிறதுனால நம்ம வந்து 2, 3 சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பேசிக்கா நான் இப்ப என்ன பண்ண போறேன், இன்புட் இருக்குல்ல, எஸ்ங்கிற இன்புட் வருது. அதுல இருக்கிற ஒரு கேரக்டரும் 2 வாட்டி வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அனுப்ப போற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்னா அப்படி வச்சுக்கிறேன். அதுல இருக்க ஒரு கேரக்டர் எடுக்கணும்னா நான் வந்து ஃபார் யூஸ் பண்ணலாம். ஃபார் கேரக்டர் இன் எஸ் ref equal to ref plus ch plus ch. இன்னும் 2 வாட்டி வரணும். பண்ணி முடிச்சுட்டு ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுறோம், ஒரு கேரக்டராக இருக்கும். அதை 2 வாட்டி போட்டுட்டு அதை அப்படியே ரெட்டில் ஆட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ இதை நம்ம ஒர்க் ஆயிடுச்சு. இதில் எப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேசஸ், சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் இங்கே கொடுத்துருப்பான். ஸோ மொத்தம் 3 பாஸ்டுன்னு வருதா, மொத்தம் 3 தான் இருக்கு. ஸோ அந்த 3 பாஸ் ஆயிடுச்சு. இப்போ அட்டெம்ப்ட் கொடுத்தோம்னா இன்னும் நிறையா இருக்கும், அதுவும் சேர்த்து இது பண்ணோம். பாருங்க, 203 டெஸ்ட் கேசஸ் இருக்கு, அது எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நார்மலாக எப்படி பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், அட்டெம்ப்ட் பண்ணுவோம், அப்புறம் சப்மிட் பண்ணிட்டோம்னா அது இன்னும் ஃபைனலாக ரன் ஆகி நம்ம இதை பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த பசிலை சால்வ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அட்டெம்ப்ட் ஒர்க் ஆயிடுச்சுனாலே சப்மிட்டும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போதைக்கு ஒரு ஆன்சர் பார்த்தோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் மெத்தடா, அப்போ நான் செகண்ட் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ போனதுல இருந்து வெறும் நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம். ஒரு எம்டி லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதே ஒரு கேரக்டரா இருக்கிறேன். ஃபார் சிஹெச் இன் எஸ் என்ன பண்றேன், ரெட் டாட் append of ch red dot 2 வாட்டி ஆட் பண்றேன். append of ch போட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபார் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேரக்டரும் 2 வாட்டி அந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிருக்கு. அப்புறம் அதை எல்லாமே ஜாயின் பண்ண போறோம். ஸ்ட்ரிங்ஸ்ல ஜாயின் ஒரு இது இருக்கு, அதை பேஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எதால ஜாயின் பண்ண போறோம், எம்டி ஸ்ட்ரிங்கால ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் ஆஃப் ரெட், இந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் ரிசல்ட். உங்களுக்கு ஜாயின் புதுசா இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணுறேன், வேண்டிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபெயில் ஆகும். பாருங்க, நடுவில் ஸ்பேஸ் வந்துருச்சுல, எஸ்எஸ்டிடி, இப்போ நடுவில் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுறது எம்டியாக வச்சோம்னா தான் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் அது அப்படியே நம்ம நினச்ச மாதிரி ஜாயின் ஆகும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணுறேன். 3 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும். ஆயிடுச்சு. அட்டம் பண்ணி பார்ப்போம்.
இதுவும் பார்த்தாச்சு. இது 2வது. இன்னும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணோம்னா இதே மாரி இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இது வரைக்கும் 2 மெத்தட்ல போட்டோம். இப்போ 3வது மெத்தட். இப்போ இந்த செகண்ட் மெத்தட்ல போட்டேன்ல அதே விஷயம் தான் பண்ண போறேன். இதுல என்ன 1 2 3 4 5 6 6 லைன்ஸ்ல இருக்கிறத ஒரே லைன்ல போடுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் ஜாயின் பண்றோம். ஏன்னா ஜாயினிங் தானே கடைசியா நடக்குது. ஜாயின் பண்றோம். ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல ch plus ch for ch in s இப்படி போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அதை என்ன பண்றோம், அந்த ஸ்ட்ரிங் எஸ்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறோமா அந்த கேரக்டர் 2 வாட்டி கன்காட்டினேட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் உருவாக்கிடுறோம். ஸோ அந்த லிஸ்ட்டை எம்டி ஸ்ட்ரிங்கோட ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இது மோர் ஸ்மார்ட் வே ஆஃப் டூயிங் சொல்லலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டது ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணோம். செகண்ட் போட்டது லிஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணோம். அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ண அதே கான்செப்டை தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரே லைன்ல போட்டுட்டோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்டம் பண்றோம், பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப சின்ன சம்மு, ஏன்னா 8th லெவல் தான் அது. ஸோ ஈஸியஸ்ட். ஸோ கொஞ்சம் போக போக நம்ம 2-3 ஆப்ஷன் 2-3 சொல்யூஷன் சொல்ல மாட்டோம், ஒன்னே சொல்லுவோம். காம்ப்ளெக்சிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம பார்த்துக்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இப்போ மொத்தம் இதில் வந்து நிறைய 1000 கணக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் போட்டதே போட்டு பார்க்கணும்னு கிடையாது. நீங்க இது மாதிரி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இன்டர்வியூலலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.